கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1878 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. சிலர் கீழ்ப்படிவதை ஒத்துக்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியவில்லை என்பதை ஏற்றுக்கொள். அப்பொழுதுதான் உனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வுகள் தெரியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருப்பதினாலே அவருடைய வார்த்தை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், வாழ்க்கையில் வெற்றி தரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லையோ, அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படி செய்தருளுவீராக. ஹல்லேலூயா, க்ளோரி. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சத்தமும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.